Hi friends, welcome to Women's Nest. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவா அல்வா. கொய்யாப்பழத்துல அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Women's Nest சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கோவா அல்வா செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம கொய்யாப்பழத்தை ஒரு 200 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொய்யாப்பழம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ட்ரைன் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேக வச்சாதான் அதுக்கு கொட்டையெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகும். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த கொய்யா பியூரியை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குட்டி குட்டி விதையெல்லாம் அரைப்படாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஆகிடும் ஃபுல்லாக. இந்த மாதிரி எல்லா பியூரியுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அல்வா செய்யலாம். கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற கீயில் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச கொய்யா பியூரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொய்யா பியூரி நல்லா இந்த அளவுக்கு திக்காக பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி மில்க் மெய்ட் கொய்யா பியூரி எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவு மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட் இல்லைன்னா பரவாயில்ல, பால்கோவா இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் பால்கோவாவும் இல்லை அப்படின்னா வெறும் சுகர், நான் இன்றைக்கி பாதி மில்க் மெய்ட் சேர்த்துருக்கிறேன், பாதி சுகர் சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் சுகர் சேர்த்தும் பண்ணலாம். மில்க் மெய்ட் சேர்த்தோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் மில்க் மெய்ட் சேர்த்துருக்குறோம். நீங்கள் 2 மடங்கு சுகரும் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க் மெய்ட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கெட்டியாகிடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அல்வா கிண்டிங்கன்னா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அல்வா நல்லா இந்தளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இப்போது நான் சுகரை சேர்த்துக்கிறேன். சுகர், பியூரி, அப்புறம் மில்க் மெய்ட் எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. சுகர் டேஸ்ட் சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணி ஒரு 3 நிமிஷம் போல் தான் ஆயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் இந்த அல்வாவில் நல்லா உள்ளே உறிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஊற்றுற நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். நெய் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பை இப்போ திரும்ப நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அல்வா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. அல்வா வெளியே தெரிக்கும். அல்வா இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. இது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொய்யா அல்வா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கொய்யாப்பழ ஃப்ளேவர் இருக்கும், மில்க் மேடோட ஃப்ளேவர் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொய்யா அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கொய்யா அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அல்வானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் இருந்தால் அதை விட சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் அமேசிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மில்க் மெய்டு, அப்புறம் கொய்யா, சுகர் எல்லாமே சேர்த்துருக்குறோம். இது லைட்டாக பால்கோவா ஃப்ளேவர் கூட வரும். இந்த கொய்யா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.